அண்ணா போல் லைட்டிங் எப்படி உருவாகுது கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி வருகிறீங்க. இப்போ போல் லைட்டிங் அப்படின்றத நாங்கள் தமிழில் வந்து மின்னல் பந்து அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து மின்னல் அடிக்கக்குள்ள என்ன மாதிரி இருக்கும், ஒரு கோடு மாதிரி இருக்கும், மேலிருந்து கீழே மின்னல் அடிக்கும். ஆனால் இங்கே வந்து போல் லைட்டிங் அப்படின்றது மிகச்சிறிய பிளாஸ்மா பந்துகள், நெருப்பு பந்துகள் போல வானத்தில் மிதக்கும். இந்த மிதக்கிற நேரம் வந்து சில வினாடிகள் தொடக்கம் சில நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த மின்னல் பந்துகளின் அளவு வந்து வெறும் 10 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு சராசரி அளவு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ எப்படி இந்த பால் லைட் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மின்னல் லைட் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பொதுவாக வந்து இப்போ மின்னல் அடிக்கக்குள்ள அந்த இடத்துல காணப்படுற நைட்ரஜன் அணுக்கள், ஆக்சிஜன் அணுக்கள் இவை என்ன செய்யணும்னு சொன்னா, மின்னல் அடிக்கக்குள்ள அதோட சேர்ந்து கொண்டு அயோனைஸ் ஆகுது. இப்படி அயோனைஸ் ஆகிற பட்சத்தில் அந்த இடத்துல பிளாஸ்மா உருவாகுது. சின்ன சின்ன மின்னல் பந்துகள் இப்படித்தான் உருவாகுது. இவை வந்து சில நிமிடங்கள் தொடக்கம் சில வினாடிகள் வரைக்கும் இது இந்த கால அளவு நீடிக்குது. அதுக்கு பிறகு அப்படியே காணாம போகுது. இப்படித்தான் இந்த மின்னல் பந்துகள் அப்படின்றது உருவாகுது. இதே நேரத்தில் சில நேரங்களில் வந்து காற்றில் இருக்கிற நீராவி கூட இதில் வந்து முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போல் லைட்டிங்கை பற்றி இன்னும் முழுமையாக அவர்கள் புரிஞ்சு கொள்ளவே இல்லையா. மேலே சொன்ன இந்த காரணம் வந்து அவர்கள் ஆய்வு செஞ்சதில் ஒரு பகுதி தான். அவர்களால் வந்து இந்த போல் லைட்டிங் அப்படின்றத இன்னும் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க.